ஐயோ கேமரா என்ன இந்த ஆட்டாடுது. ஏத்தா ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, ஏத்தா நல்லபடியாக வீடியோலாம் பேசுகிற, எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஆகி போச்சு, அதை நீங்கள் சொல்லுங்கக்கா. ஏக்கா என் மச்சா வீடு வந்து என் பிள்ளை வயசுக்கு வந்துச்சு. வயசுக்கு வந்ததுக்கு ஒன்றும் செய்ய கிடையாது, வைக்க கிடையாது, எதுவுமே செய்யலை. அவங்க வாட்டுக்கு ஓடிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்து வீடு கட்டுறாங்களா என்னமோ சொல்லியிருந்தாங்க. நல்லா கவனித்து படிக்கலை. நான் ஒருத்தி ரொம்ப நாள் ஆச்சு படித்து. அதுக்கு வந்து வந்துக்கோங்க, வீட்டில் எங்கள் வீட்டுத்தையும் பயன்படுத்துகிறாங்க, எங்கள் வீட்டு மோட்ரு தண்ணியத்தையும் பயன்படுத்துகிறாங்க. எனக்குண்டா வருது. ஏன்டா அவங்க தேவைக்கு வந்து நம்மகிட்ட பழகுறாங்களேன்னு எனக்கு கடுப்பாகுது. ஆனால் எங்கள் வீட்டுக்கார சொன்னால் கேட்குறாருலையேக்கா, நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இருந்தாங்க. ஏக்கா ஒருத்தரும் ஒரு மனநிலையில் இருப்போம், ஒவ்வொரு குணநிலையில் இருப்போம். என் குணம் வந்து பார்த்துங்க குண்டக்க மண்டக்க நினைக்கிற குணம். ஒருத்தவங்க நம்மள்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி போனாங்கன்ட்டா அவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பேன். ஒருத்தவங்க சண்டையாக இருக்காங்கன்ட்டு அந்த சண்டைக்காரவிடத்த எதையாச்சும் அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் டவால்னு ஓடி போய் செய்யணும்னு நினைப்பேன். அப்படி நான் வேறு மாதிரியான பொம்பளைக்கா. நீங்கள் எப்படி குணநலம் உள்ளவங்களோ தெரியாது. நான் என் மச்சான் முன்னாடிட்ட செய்முறை வச்சா எனக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் அவங்க பத்திரிக்கைன்னு எனக்கு கொடுத்தாண்டா போதும், ஓடியே போயிடுவேன். திருண்டு ஓடியே போய் திரையை எடுக்க, தடையை எடுக்க, தட்டை எடுக்க, அப்படி திரிவேன். எங்கள் அம்மா கூட வைங்க அடியே அவள் வந்து விசேஷத்தில் வந்து என்னைக்காவது அப்படி திரிகிறாளா, நீ ஏன் இப்படி திடுற கேகேண்டு அப்படின்ட்டு. ஏம்மா இன்னொரு தடவையா என் புருஷனோட வந்து பிறக்க போகிறாரு இவர். இப்போ பிறந்ததோட அவ்வளவுதான், பிறந்த உறவு இதுதான், இதோடு வாழ்ந்துக்கிட்டு போக போகிறோம். அது இருக்கிற நாள் வரைக்கும் அவங்க நம்மளுக்கு செய்கிறாங்க, செய்யலை. நம்ம மனச்சாட்சிக்கு நம்ம வாட்டுக்கு வாழுவோம். கடவுள் நம்மளுக்கு படி இழக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போய் செய்வேன். எதையாக இருந்தாலும் கடவுளைத்தான் நம்புவேன். கடவுள் நல்லவளை போன் ஜோதிக்குதே அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, என்ன ஜோதிக்கலை கடவுள். என் மனசுக்கு ஏற்ற அப்புறம் தான் வழிவிடுது அவங்க கண்ணுக்கு முன்னாடி. அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்க என்னத்தையும் வந்து ஒரு மோட்டருக்கிட்ட தண்ணியை புழங்கினாலும் புழங்கிட்டு போகிறாங்கன்னு நல்ல மனசோடு இருங்கக்கா. வீட்டுகளில் வந்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு புருஷனுக்கு சொல்கிறப்பத்தான் புருஷனுக்கு உச்சாணி கொப்பி ஏறி எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு அப்படி தண்டி செய்வேன், அப்படி தண்டி பார்ப்பேன் அப்படின்ட்டு பலவிதமாக பேசி நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், நம்ம குடும்பத்துக்குள்ளே கரைச்ச வரும். இதனால நஷ்டப்படுறது யாரும் நம்ம தான் நஷ்டப்படுவோம். அவங்களுக்கு என்ன, அவங்க வாட்டுக்கு தண்ணியை புழங்க, அவங்க வாட்டுக்கு இப்போ வீட்டை பயன்படுத்த, அவங்க வாட்டுக்கு திரிவாங்க. சண்டை விட்டு கிடக்காங்க. நம்மளால் நம்ம தள்ளி போவாங்களா? எப்படி போவாங்க? நல்லெண்ணெய் ஊற்றுறதே இப்படி போவாங்க, அப்படி போக மாட்டாங்க. ஏன் தம்பி விடுன்ற மாதிரி இருப்பாங்க. அதனால நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம பிரச்சனை இழுத்து விட்டுக்கிறாம நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கடவுள் நல்ல எண்ணமாக நல்ல நினப்பா இருக்கிற உங்களுக்கு கடவுள் நல்லா வழிவிடுவார். என்ன பிள்ளைகளுக்கு வந்து நல்லது கட்டத்தில் வந்து நிற்கலை, நல்லது செய்யலை அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்மளுக்கு செஞ்சால் திருப்பி அவங்களுக்கு செய்ய போகிறோம், நம்மளுக்கு செய்யலைன்னா திருப்பி செய்யாமல் இருக்க போகிறோம். இப்படித்தான் சடங்குக்கு அவங்க எண்ணத்தை செய்து தள்ள போகிறாங்க. நம்ம மனசில் நம்ம எண்ணம் கொண்டு வாழ்கிறதே நல்லது. வெயில் அப்படி அடிக்குது பட்டுன்னு. லைக் பண்ணுங்க அத்தா, நான் சொல்கிறது ரைட்டாக எனக்கு தெரியலத்த, எனக்கு மனசில் மட்டும் சொல்கிறேன், நான் அப்படித்தான் இருப்பேத்த. லைக் பண்ணுங்கள்.